மாவு கல்லு தான், கருங்கல் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சந்தேகத்துக்காக இதை பாருங்க, கல்லை வந்து நினைச்சே காமிச்சிருக்கேன். எங்க இருக்கீங்க, வெளியூர்ல இருந்தாலும் சரி, நாங்க வந்து கொரியர்ல அணைச்சு விடுவோம். உங்களோட அளவு மட்டும், அம்மியோட அளவு மட்டும் சொன்னீங்கன்னா போறோம், அந்த அளவுக்கு நாங்க குழவி உடனே நாங்க அணைச்சு விடுவோமா. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ரூபா வருமா. அது இருக்கு தூக்கிட்டு போற மாதிரி அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் இது வைக்கிறதுக்காக லேட்டஸ்டா உள்ள அம்மி இருக்குங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பக்கம் புடி இருக்கும். சுத்தமான கருங்கல்ல செய்யறதுமா, மாவு கல்லாம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து நினைச்சே காமிக்கிற உதாரணத்துக்கு செய்யறாங்க பாத்தீங்களா, லட்சுமி கிரேண்டு அந்த கல்லுல செய்யறதாங்க. இது கல்லு வந்து உங்களுக்கு வந்து வீணா போகாது, சுத்தமான ஒரிஜினல் கருங்கல். பாருங்க, மாவு கல்லாம் கிடையாது, சுத்தமான கருங்கல். இது வந்து அளவு வந்து இந்த சைஸ் ஒன்று இருக்கு. இது கல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த காலத்தில் உள்ள அம்மி வந்து யாருமே இப்போ வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ ரெடிமேடாக இப்போ என்ன இருக்குது தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் இது வைக்கிறதுக்காக லேட்டஸ்ட்டாக உள்ள அம்மி இருக்குங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பக்கம் புடி இருக்கும். தூக்கிட்டு போய் வந்து நம்ம எங்கே நம்ம வீடு மாடியில் இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, கிச்சனுக்கு மேலே வச்சு நம்ம அரைக்கிறதுக்காக சின்னதாக இப்போ அம்மி வந்து இந்த சைஸில் வந்து உங்களுக்கு வந்து 15 இன்ச்சு சைஸு அளவு வரைக்கும் இருக்குங்க அம்மி. அது வந்து எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியமான வெயிட்டாக தான் இருக்குது அம்மி. பழைய அம்மி பார்த்தீங்கன்னா உங்களாட்டி தூக்க முடியாது, 2 பேர் இருந்தால் தான் தூக்கலாம் அந்த அம்மியை. இது அப்படி கிடையாது, ஒரு ஆளோட லேடிஸோட அழகாக தூக்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்குங்க. இது வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குமா. அது இது எவ்வளோண்ணே? இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து 300 ரூபாமா அது சைஸு. இதோட இப்போ தனியாக வந்து இந்த குழவி வேணும்னாலுமே உங்கள்கிட்ட கிடைக்குமா? தனியாக வேணாலும் கிடைக்குமா. உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க, வெளியூரில் இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து கொரியரில் அணைச்சி விடுவோம். உங்களோட அளவு மட்டும், அம்மியோட அளவு மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம், அந்த அளவுக்கு நாங்கள் குழவி உடனே நாங்கள் அணைச்சி விடுவோமா. ஓகே, நான் அடுத்தது பார்க்கலாம். அடுத்த சைடு வந்து சைஸுமா. இது வந்து உங்களுக்கு வந்து 10 இன்ச்சு வருமா. அது அம்மி 10 இன்ச்சு வருமா. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ரூபா வருமா. அது ஓகே. நான் அது குழவி நிற்கிறதுக்காக ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பள்ளம். இது ஆரம்பத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இது இருக்காது, குழவி வைக்கிறது இடம் இருக்காது, செவத்துல போய் நேரம் முட்டு கொடுத்துருவாங்க. இப்போ வருது என்னன்னா லேட்டஸ்டா போட்ட அம்மி என்ன பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இது மாரி எடுத்திருப்பாங்க, காடி எடுத்திருப்பாங்க. இந்த காடி என்னன்னு கேட்டீங்கன்னா அரைச்சிட்டு நம்மளே விட்டாவோட குழவி போய் அப்படியே நிற்கும். 2வது வந்து என்ன கேட்டா ஆரம்பத்தில் என்னன்னா திருப்பி 2வது வாட்டி கொத்தணும். இதெல்லாம் அப்படி கிடையாதுங்க, எல்லாமே கொத்தி இருக்கும் உங்களுக்கு அம்மி. 2வது வாட்டி கொத்துற வேலையே கிடையாதுங்க. இந்த அம்மி என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தமான கருங்கல்ல செய்யறதுமா, மாவு கல்லாம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து நினைச்சே காமிக்கிற உதாரணத்துக்கு எல்லாம் சொல்றாங்க. இப்ப பார்த்தோம்ல, அது என்ன பிரைஸ்? இப்ப இந்த அளவு பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து 400 ரூபா வருமா. அது 400 ரூபா வருது. 10 இன்ச்சு வருமா. அது சரி. அடுத்தது இது பெருசு, அதை விட அதோட இது வந்து 13 இன்ச்சு வருமா. அது இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் இது வந்து 750 ரூபா வருமா. ஓகே. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கொத்தி இருக்கும். இதை பாருங்க, சில பேர் சொல்றாங்க கடையில் வாங்குற கல் எல்லாமே மாவு கல் தான், கருங்கல் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு சந்தேகத்துக்காக இதை பாருங்க, கல்லை வந்து நினைச்சே காமிச்சிருக்கேன். சுத்தமான கருங்கல் தாங்க. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து கொத்தி இருக்கும், அந்த புள்ளி புள்ளியா இருக்கும். இது வந்து அரைக்கிறது நல்லா இருக்கும். ஆரம்பத்துல எப்படின்னா ரவுண்டா கோடு மாரி இருக்கும். அது என்னன்னா இந்த கோடு வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லில் போட்டு நம்ம அரைக்கிறப்ப என்னன்னா தேஞ்சு போயிடுது இந்த கோடு. இது கொத்துனது என்னன்னா உங்களுக்கு வந்து அதுலேயே இருக்க தட்டி அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது 2மே என்னன்னா கிரைண்டர் செய்யறாங்க பார்த்தீங்களா, லட்சுமி கிரைண்டரு அந்த கல்லில் செய்யறதாங்க. இது கல் வந்து உங்களுக்கு வந்து வீணா போகாது, சுத்தமான ஒரிஜினல் கருங்கல்லுங்க, மாவு கல்லாம் கிடையாது. இதோட விலை வந்து உங்களுக்கு வந்து 750 ரூபா வருமா. அது 13 இன்ச்சு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு இருக்குமா, 650 ரூபாமா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க, ஆக பெருசுமா, 15 இன்ச்சு வரும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னா இந்த இன்ச்சு டேப் வச்சு இந்த உயரத்தை அளந்து பாருங்க, 15 இன்ச்சு வரும். எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து 15 இன்ச்சு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அளவு பார்த்து அளந்து பார்த்து வாங்குங்க, சுத்தமான கருங்கல்லுங்க. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெருசுமே நீங்க கொரியர் அனுப்புறீங்களா? இது வந்து கொரியர் வந்து நாங்க அனுப்புறோங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
வாடகை தான் அதிகமாக போகுமா அது. ஏன்னா கல் வந்து எப்படி இருந்தாலும் 1 கிலோவுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து 50 ரூபா கேட்குறான். இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மினிமம் குறைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து கொலையோட சேர்த்து உங்களுக்கு வந்து 7 கிலோ வருமா அது. 7 5 35மா 350 ரூபா உங்களுக்கு வருதுமா இது கொரியர் சார்ஜ். அது அன்னில பார்த்தீங்கன்னா இதை வாங்கினா உங்களுக்கு அம்மி வந்து 900 ரூபா வரும். இருக்குல்ல பெருசுமா அது. இது வந்து நாங்கள் வந்து விற்க ரேட்டு வந்து 1200 ரூபா சொல்லுவோமா. லாஸ்ட் ரேட்டு கஸ்டமருக்கு கொடுக்கறது வந்து 900 ரூபாமா அது. சுத்தமான கருங்கல். உதாரணத்துக்கு மாவுக்கல்லாம் கிடையாது. அதோ பாருங்க ஊத்தியே காமிச்சிருக்கேன். இது எல்லாமே கருங்கல் தாங்க, மாவுக்கல்லாம் கிடையாது. மாவுக்கல்லாம் இருந்தா நேரம் ஊத்துனா வந்து தண்ணி உள்ள உறிஞ்சிரும். சுத்தமான இது வந்து கருங்கல்லுங்க. இது கல்லு நல்லா இருக்கும். இந்த இடிக்கல் எல்லாம் இருக்காண்ணா? இடிக்கல் இருக்குமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இப்போ அர்ஜென்ட்டாக ஆத்துறதுக்கு மிக்ஸி இப்போ இருக்கும், வீட்டில் கரண்ட் போயிருக்கும், அப்போ இஞ்சி பூண்டு இடிக்கணும் கொஞ்சமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல் இப்போ வாங்கிக்கிறாங்க. இந்த கல் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு மிளகு எல்லாமே இடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தமான கருங்கல் தாங்க. அது கல் வந்து நல்லா இருக்குங்க. இதை பாருங்க, மாவு கல்லாம் கிடையாது, சுத்தமான கருங்கல். இது வந்து அளவு வந்து இந்த சைஸ் ஒன்று இருக்கு, இதுக்கு அடுத்த சைஸ் ஒன்று இருக்குங்க, பெருசுனா இருக்குங்க. இதோட விலை வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 120 ரூபாங்க. லாஸ்ட் ரேட் வந்து நாங்கள் 100 ரூபா கொடுக்குறோங்க. இதுக்கு இங்கே கொஞ்சம் சைஸும் இருக்காண்ணே? இருக்குமா. இதுல வந்து அளவு கொஞ்சம் சின்னது ஒன்று இருக்குமா, சைஸ் வருமா. அதுனா 80 ரூபாமா. அது 80 ரூபா வந்து 150 ரூபா வரைக்கும் இருக்குமா. ஆக பெருசு வந்து 150 ரூபா வருமா. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த மருந்தெல்லாம் இடிக்கிறதுக்காக வாங்குவாங்க, மூலிகை மருந்தெல்லாம் தயார் பண்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வாங்குவாங்க. வீட்டு யூஸுக்கு நார்மலா வாங்குறது வந்து இந்த உரல் தாமா, இஞ்சி பூண்டு இடிக்கிறது. இது வந்து 2 சைஸ் இருக்குமா, கொஞ்சம் மொத்தமாவும் இருக்கு, கொஞ்சம் மெலிசாவும் இருக்குமா. பாருங்கம்மா, இது வந்து பாருங்கம்மா சுத்தமான கருங்கல்லுமா. அது இங்க பாருங்கம்மா, இது வந்து மஞ்சள்லாம் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக வந்திருக்குமா. அது ஆரம்பத்தில் எப்படின்னா சிமெண்டில் போட்டாங்க, மேலே வந்து சின்ன சின்னதாக சிப்ஸ் மாரி செஞ்சு போட்டாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கருங்கல்ல போட்டிருக்காங்கம்மா, கடைஞ்சிருக்கும். இது ரெண்டாவது கேட்டிங்கன்னா கருங்கல் என்னென்னா உங்களுக்கு இலக்க என்னென்னா கல் வந்து தேயாதுமா. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அந்த உர மருந்து சந்தனம் இதெல்லாம் இலக்கிறதுக்கு அடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டமாக இருக்கும். இந்த இடத்துல இலக்கிறதுக்குமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள்லாம் இலக்கிறதுக்குமா. இந்த கல் வந்து 3 இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மருந்து இலச்சி குளிக்கிறதுக்கும், சந்தனம் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும், மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சின்ன வந்து உங்களுக்கு வந்து 40 ரூபாமா. அது கொஞ்சம் பெருசு இருக்குமா, 70 ரூபா வருமா. அது இது வந்து சின்ன பெருசு 2 சைஸ் தாமா இருக்கு. சரி, ஓகே.